2012 முடியும். வாஜ்பார் ஒவ்வொன்றின் நிலை W ஆக உள்ள AB, AC என இரு சீரான சமகோள்கள் A இலே சுயாயமாக மூட்டப்பட்டிருக்கும் அதேவேளை B, C ஆகிய முனைகள் ஒரு லேசான நீட்ட முடியாதையால் இணைக்கப்பட்டிருக்க. அப்ப என்ன படம் உண்டா இந்த ரஃபா பண்ணுது. இதான் AB என்ற கோள் ஏடா A இல மூட்டப்பட்டிருக்கு. இப்ப 11 கேள்வி B இல மூட்டப்பட்டிருக்கு. A, B, C இது AB, AC ஓ மற்றது முதல் நடுப்புள்ளி இணைச்சவன் இப்போ என்ன செய்யறான் இந்த பிஎம் சிஏ இணைக்கிறான். இடையா இதுதான் கோல் இல்லைங்க. இதோட கோல் இதோட கோல் ரெண்டு மூட்டப்பட்டிருக்கு. இப்போ இடையான சார்ஜ் ரைட்டா அவ்வளோவாசி அதேவேளை ஓகே முனைகள் கிடைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் கிடையுடன் அல்பாவில் சாய்ந்துள்ள இரு ஒப்பமான தளங்களின் மீது B, C ஆகிய முனைகள் இருக்குமாறு கோள்கள் ஒரு இணைப்பு தளத்தில் இந்த 40 வைக்கப்பட்டிருக்கலாம். என்ன விஷயம் இதோட எங்க வைக்கிறான் ஒவ்வொன்றும் சாய்வு அல்பாவான என்ன செய்யறான் சாயம் வேறு அல்பா இந்த மற்றவர் வச்சது என்ன அல்பா இது விளங்குதா ஓகே சரி வேற அல்பா இப்போ விளங்குதா வேற அல்பா கொண்டே வச்சிருக்கு ரியலா பார்க்க வேண்டிய சரி அதுதான் B, C என்ன கேட்டோம் விலை கிட்ட நீ கேட்டது வைக்கப்பட்ட BC ஆனது கிடையாக இருக்கும். அதேவேளை BCக்கு மேலே எவ்வளோ இருக்கு ஓகே B உள்ள மரதாகத்தை காணுங்க. அடுத்து என்ன tan θ greater than 2 alpha எனின் இப்படி இழுவை என்ன காட்டுது ஓகே சரி. அடுத்து என்ன கேட்டிருக்கான் A இல மரதாகத்தையும் கேட்டிருக்கான். A தான் மூட்டப்பட்டிருக்கு என்ன முதல்ல என்ன கேட்டோம்னா B இல மரதாக கேட்டோம். சரிவா இப்போ எல்லாமே சமைச்சு இப்போ ரெண்டு முதல் கேள்வி அப்படி இல்லை W எல்லாமே இவரன் W இவரன் அமர்த்து மாதிரி எழுவதாங்க இளைய எழுத நோக்கி இருக்கு. இன்னொரு விஷயம் இழுவ எப்ப ஏற்படும் அந்த இழுபடை கோல் ரெண்டும் விலத்தி போக வேண்டிய என்ன செய்யும் இழுவை என்று ஏற்படும். இப்போ நான் கீழே படத்தை மட்டுமே அப்பல நான் தளத்தை இப்படி நல்லா சாட்சி பண்ணியிருக்கேன். அப்படி பார்த்தா கோல் சுருங்கத்தான் பார்க்கும். அதை எப்படி நான் பிடிக்கலாம் இதில் ஒரு விசை W மற்ற விசை T மற்ற விசை தளத்தால கொடுக்கப்படுற செவ்வன் மருதாங்க இது விளங்குதா இங்கே அப்படி என்ன விஷயம் இது நான் இப்படி இப்படி ஒரு படம் பிள்ளை கீழே வைய இந்த பிள்ளை மாறி இப்படி படம் பிள்ளை இந்த படம் பிள்ளைன்னா பிள்ளை நம்ம இந்த மாசம் இல்லை விளங்குதா கேட்டேன் ஏஞ்சலா படம் பிள்ளை இந்த படம் இல்லை சொல்லுவாங்க மூன்றும் அப்படி இல்லை மூன்று சார்ந்த ஏல மூட்டப்பட்டு ஏல எக்ஸ்ரே தான் இருக்கும். அதை அதே இப்போ சமநிலைக்கிட்ட பார்த்தா எந்த புள்ளி வெளி திருப்பம் இந்த பூஜ்ஜியம் வரும் தொகுதியின் எந்த புள்ளி வெளி திருப்பம் வரும். அப்படி இந்த ஏ பற்றி ஒரு திருப்பம் கொடுத்துப்பேன். ஏ பற்றி பார்த்தா ஏல எக்ஸ்ரே வராது. திருப்பம் எடுத்து பார்த்தா W விளைஞ்சுடி டிஎம் விளைஞ்சுடி இப்போ என்ன ஆறும் விளைஞ்சுடி அப்ப என்ன சொல்லுங்க அதான் சொல்லுங்க. அப்ப என்ன செய்வோம்னா இங்க அழைப்போம் கோளுக்கு இங்க வரும் ஆறு இது இருக்கும். அப்ப W ஆலை T ஆலை மனசில் பார்த்து ஆறு சமப்படுது கோளுக்கு இங்க வரும் ரெண்டாம் தளம் அப்படி இருக்கணும். இந்த ஆறு இங்க தேவை வேண்டிய இதுக்கேற்ற மாதிரி இப்படி இருக்கணும் அல்பா விளங்கிட்டா படம் போட எல்லாம் விளங்கிட்டானே சரி படம் கூட இதுல இவர் தான் B என்ன இவர் C இதுல மேற்புள்ளிதான் என்ன A ல 3 எடுக்கணுமா என்னடா இந்த விஷயம் இவர தலையில செய்யும் அத திருப்பி இவர தலையில அடுத்து என்ன இதுக்குள்ள ஒரு நிலைக்குத்தான் மரதாக்கத்தை போட்டு காட்டி என்ன செய்ய எழுதுவேன் சமச்சீரை வடிவாய் ஊற்றிய ஏன்டா இந்த W இவற்ற நிறை W ஏற பார்த்தா நடுப்புள்ளியில அவற்ற நிறையும் W ரெண்டு கோளும் என்ன ஒரே நீளம் அப்படி பார்த்தா இன்னொரு விஷயம் என்ன ரெண்டு எங்க அடைக்கப்பட்டிருக்கு இளையா அடைக்கப்பட்டிருக்கா இல்லையா எழுத அங்க இருக்க இழுவையும் சமம் தானே இது T என்ன இங்க T. அடுத்த விஷயம் என்ன இங்க தாக்குற மருதார் தளத்துக்கு செங்குத்தாக இவர் ஆறண்டா இவர் என்ன மருதார் ஆறு விளங்கிட்டு ஸோ அவர் எழுதுறேன்
சமச்சீரின்படி எழுதணும் என்ன y பூஜ்ஜியம் y பூஜ்ஜியம் எழுதுறேன் உலகப்படுத்தி முதல்ல ஏன் y பூஜ்ஜியம் சரி ஓகே தரப்பட்டிருக்கா தீட்டா ஆல்பா தரப்பட்டிருக்கா இங்க அந்த ஏபி அதை ஏவனா தூட்டிட்டா அவ்வளோ என்ன இவ்வளவு தீட்டா சரிதான் தீட்டா அல்பான்ற என்ன இவற்ற போனோம் என்னடா கவியல் அது வந்து சாயத்தின போனோம் இப்போ என்ன கேட்டது ஆறுல கேட்டது இப்போ என்ன வாங்கிக்கலாம் ஆறு நாட்டு சொன்னாங்க தொகுதிக்கு நிலைக்கு தான் வாங்கிக்கலாம் ஏன் சமன்யம் தொகுதியை பார்த்த எக்ஸ்ட்ரா வகி பூஜ்ஜியம் எக்ஸ்ட்ரா அது அப்போ தொகுதியின் நிலைக்கு சமநிலையை பார்த்தா கீழ் நோக்கி தாக்குற 2W சமன் தொகுதியை பார்த்தா TT வராது XX y எல்லாம் போயிடும் தாக்குறது 2W 2R இருந்தா அப்ப மேல் நோக்கி தாக்குற கீழ் நோக்கி தாக்குற 2W சமன் மேல் நோக்கி தாக்குற R இந்த கோணம் தெரியுமா இல்லையா கவனிங்க இதுல பார்த்தா இசங்கு தண்டா இது 90 மைனஸ் ஆல்பா ரெண்டா இவர் ஆல்பா ஏன் Z படிக்கும் ஒன்று விட்ட கோணம் புரியுது இவர் ஆல்பாடா தம்பி R செங்குத்தல்ல ரெண்டா கூட முழு கோணம் 90 மைனஸ் ஆல்பா அது கூட பலங்க அடிக்கு R ஓட இந்த கருப்பு T ஏதாவது T க்கு R கோணம் 90 மைனஸ் ஆல்பா ரெண்டா மிச்சம் ஆல்பா A3 டாங்க 90 புரியுது அப்ப என்ன ஆன்சர் T cos alpha see R cos alpha அப்ப எத்தனை 2R cos alpha அடே விளங்கிட்ட 2R அப்ப என்ன ஆன்சர் 2 வெட்டப்பட்ட R சமம் W by cos alpha அப்ப W sec alpha சரியா அடுத்து என்ன எழுத கேட்டது ஓகே அவசரம் எழுத எப்படி காணலாம் R தெரியும் எழுத சொல்ல அப்படியே சொல்லு மூணு கோட் AB இருக்கு A எடுத்து என்னடா அது உங்களுக்கு செஞ்சிட்டாங்க போன பெருசா வந்து யோசிக்கிற கேள்விங்க பெருசா யோசிக்காது இந்த கோட் AB என்ன W தெரியும் T தான் கேட்டது R தெரியும் அப்ப அந்த விஷயம் வேற தேவையில்லை அப்ப என்ன செய்யும் A எடுத்துப்போம் அப்ப அந்த கோட் AB க்கு என்ன செய்யறோம் நாங்க கோட் AB க்கு என்ன செய்யறோம் அந்த A by T திருப்பம் முடிச்சு ஓகே திருப்பம் A by T W into W plus W into என்ன செஞ்சுக்கிறோம்டா தரப்பட்டிருக்க A என்ன தானே இல்ல அவ வெச்சுக்கோ என்னது AB சமன் AC சமன் என்ன வைப்போம் ஒரு 2A ங்க இல்ல 2L ங்க விளங்கிட்டா அப்ப இவர இல்லண்டா இவர என்ன L இவர இல்லண்டா இப்ப சொல்லுங்க W க்கு செஞ்சுக்கிறோம்டா L sin theta விளங்கிட்டா L sin theta அடுத்து என்ன plus T T plus தான் plus T into என்ன வரும் W க்கு T செங்குத்து அப்ப sin and cos W தாக்குற 2L விளங்கிட்டே டபுள் ஆகுது அப்ப என்ன ஆன்சர் செங்குத்து 2L sin theta சரி cos theta சொன்னா அப்படி ஈஸியா பார்க்கலாம் அடுத்து என்ன R ஒருக்கா நிமித்து ஒருக்கா கிடத்து விளங்கிட்டா R கிடத்தி விட்டா T காலமா இல்லையா அப்ப என்ன R sin alpha அது பிளஸ் ஏண்டா கிடத்துறங்க திரும்ப அடுத்து என்ன R sin alpha அது பிளஸ் எவ்வளவு இங்க போடுறது R 90 minus alpha னா sin alpha அப்ப R sin alpha சொல்றது T க்கு வந்து அது எது 2L cos theta T கா அப்போ புரியும் அடுத்த லிமிட்டேக்கலான இதுக்கு இந்த A வெட்டி வந்து அப்ப -R cos alpha -R cos alpha இது மாறி வரும் இது இவ 2L cos theta னா 2L sin theta அவ்வளவுதான் எது செங்குத்து விளங்கிட்டா இப்ப T எல்லாம் காண போறேன் என்ன செய்ய ஈஸியா L வெட்டப்பட்டது இட்ஸ் ஓகே வேற என்ன செய்யலாம் T 2 cos theta ல பிரி மூணு என்ன செய்யும் 2 cos theta வெளிய போறோம் அப்ப W by 2 tan theta plus T plus ரெண்டுல R இருக்கேன்டா R க்கு என்ன போடலாம் W by cos alpha என்ன சரியா W by cos alpha இங்க sin alpha இருக்கேன்டா இதுக்கு கடைசியா போடுவோம் tan alpha 2 ஆல பிரிச்சாச்சு cos பிரிச்சா போயிடும் நான் பிரிச்ச 2 cos theta வரும் அப்ப போய் 2 cos theta அடுத்து R க்கு என்ன போடலாம் W by cos alpha இங்க ஒரு cos alpha அவ்வளவுதான் வெட்டப்பட்டோம் அடுத்து 2 பிரிச்சாச்சு sin equal cos tan அட இவ்வளவுதான் நீ யாரால பிரிக்கிறா போல 2 cos theta அப்ப 2 போயிடு cos theta வச்சே ஆயிட்ட இது யார் வெட்டப்படுது cos theta அப்ப என்ன ஆன்சர் W by 2 tan theta அப்ப இங்க அரை tan theta இங்க ஒரு மைனஸ் ஒரு tan theta அப்படி பாரு அப்ப -W by 2 tan theta அதான் கலவு
விளங்கிட்டு அப்போ போனாயிட்டு W/2 tan theta இது விளங்கிட்டா இங்கே T இருக்கட்டும் தனியாக இருக்கணும் விட்டுறேன் என்ன செய்வாரு அதான் ஒன்று எத்தனை W tan alpha ஸோ மைனஸ் W tan alpha ரெண்டுக்கு என்ன செய்யிருக்கான் ஆன்சரில் W/2 எடுத்துருக்கானா ஓ W/2 எடுத்துருக்காங்க அப்போ என்ன உங்களுக்கு tan theta minus 2 tan alpha நீ 2 இல்லாமல் பிரித்து போட்டாரு அப்போ T சமயத்தில் W/2 into tan theta minus 2 tan alpha உங்களுக்கு தெரியுமா நீ எடுத்த T இழுவையா இல்லையா இழுவா தானே ஓகே இழுவையா அப்போ இழுவை என்ன நீ திசை பண்ணி பார்த்தா பெருசாக என்ன கிரேடு தான் நோட் தான் ஈக்குவல் இது இழுவை இருக்குது கிரேடா அப்போ இவன் கிரேடாண்டா அப்போ என்ன tan theta பெருசு யாரை விட 2 tan alpha விளங்கிட்டு அப்போ எழுதுவேன் tan theta minus 2 tan alpha நோட பெருசு ஆகவே tan theta greater than 2 tan alpha கேட்டிருக்காங்க ஒரு விஷயம் பண்ணுறது இப்படி எண்ணி காட்டுங்க அதே காட்டியாச்சு விளங்கிட்டா ஓகே அடுத்த கேட்டிருக்கான் மூட்டு ஏல வரல கவனம் சரிதான் மூட்டு ஏல வரல சரி எல்லா எக்ஸ் கண்டா ஓகே வரி முக்கியம் மேடம் அப்போ என்ன எக்ஸ் காண பேசாம நான் சொன்ன உடனே வைக்கலாம் எது கோடை மட்டும் திருப்பி போட்டு விளங்கிட்டு அதில் என்ன செய்யலாம் ஏபிக்கு பி எடுத்திருப்போம் என்ன கோட் ஏபிக்கு பி எடுத்திருப்போம் எடுத்தா W தான் இருக்கு அப்படி செய்யலாம் அதில் என்ன செய்யலாம் ஏபி என்ற கோடை மட்டும் திருப்பி என்ன செய்யும் அப்படி ஒரு முறை என்ன முறை ஒன்று கோல் ஏபிக்கு என்ன செய் பி பற்றி திருப்பம் எடுத்து என்ன செய்யலாம் காணலாம் வேற எக்ஸை காணலாம் அடுத்த முறை என்ன செய்ய போறோம் முறை ரெண்டு இந்த கோலக்கீறு ஒரே பேக்கவுண்ட் இந்த கோல்ல தான் ஃபோர்ஸ் என்றா ஒரு விசை கிடையா எக்ஸ்ட்ரா இருக்குது மற்றது W ஆகுது இலக்கு தேவை அடுத்தது நீ கிடை விசை மட்டும் வேற பேசாம சரி பா அடுத்தது ஆரை கடத்தி விட்டா வாரது என்ன R sin alpha நிமித்தி விட்டா வாரது R cos alpha விளங்கிட்டா அடுத்த இதுல ஒரு T இருந்தாங்க வடிவாக்கம் உலகம் சரியா சொல்ல x என்ன கிடைச்சமல்லே பார்த்தா x7 T plus R sin alpha சரியா நான் போடலாம் T கட்டியா T இதடா இல்ல W/2 இவர போறேன் W/2 tan theta minus W tan alpha இதல plus R sin alpha என்ன போடலாம் W tan alpha எங்கல R வந்து W cos alpha அவர் sin alpha அப்ப என்ன W tan alpha எது போயிடு இந்த பிளஸ் மைனஸ் போயிடுறாங்க ஃபைனல் ஆன்சர் x7 W/2 tan theta இந்த x தாண்டா மறந்தாக்க AB ஹோல் AB y இல்ல புரியுது நான் என்ன கட்ட வடிவாப்ப கோட் AB கோட் AB என்ன தான A மறந்தா அப்படிதான் கட்டலாம் கரெக்ட் இல்ல இந்த கோட் அப்படி சரி ஓகே